தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். ரசாயன மூலமா நம்ம இன்னைக்கு பண்ணாலும் மெயினாக வந்து அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கட்டாயமாக ஒரு இயற்கை முறையில் விளைஞ்ச பொருளை சாப்பிட்டா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து மண்ணில் விளைஞ்சிருக்கணும், சூரிய ஒளி பட்டிருக்கணும், தண்ணி பட்டிருக்கணும், காற்று பட்டிருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு உணவு நமக்கு வந்து. ஆனால் அது எதையுமே தொடாமல் நம்ம டைரெக்டாக மிஷினரிஸ் உற்பத்தி பண்ணுற பொருள் சாப்பிட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கோம். சைஸ் பெருசு வர்றதுக்கான ரசாயன உரங்களும் வந்து இருக்குது. நல்லா கண்ணுக்கு பார்க்கறதுக்கு பல இருக்கிறதுக்கான ரசாயன உரங்களும் இருக்குது. ஆனால் இயற்கை விவசாயத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எப்பவுமே காடு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் வந்து இந்த பந்தல் போட்டிருக்கிறதுனால மரப்பயிர் நட முடியாது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பந்தல் வர்ற காய்கள் நமக்கு வந்து பாருங்க தான் அவரைக்காய் வந்து நாட்டுக்காய் வந்து காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த காய்கள் வந்து இருக்கும். ஆனால் அதே சமயம் கீழே பார்த்தீங்கன்னா பலதானியம் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம டைம் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த மண்ணை மாத்துறதுக்கான டைம் வந்து நம்ம இது வந்து ஒதுக்க வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ஐந்தடுக்கு விவசாய முறையில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. சூரிய ஒளி வந்து நம்ம இதுல மெயினா என்னன்னா கிழமைக்கு இருக்கிறதுனால இந்த சூரிய ஒளி வந்து எல்லா செடிக்கும் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த கொடி மேல வந்து இப்படி படர்ந்து வரும்போது மேல பார்த்தா வானம் தெரியாது, கீழே பார்த்தா பூமி தெரியாது. நீங்க நாட்டுக்காய் நடவு பண்ணாலும் ஹைபிரிட் நடவு பண்ணாலும் அந்த பயிர் தேர்வு முறை ரொம்ப நீங்க நுணுக்கமான விஷயங்கள் கத்திருந்தா மட்டும்தான் இந்த 60 சென்ட் நிலத்துக்குள்ள 25 வகையான காய்கறிகள் பண்ண முடியும். இது வந்து மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெழுகு பீர்க்கன். இது எதுவுமே நீங்க மார்க்கெட்ல வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இதுதான் நம்ம காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்த காய்கறிகள். இதெல்லாம் நீங்க நடவு பண்ணிட்டீங்கன்னா வருஷம் முழுக்க காய்ச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போறவங்க ஒரு புரோட்டீன் பவுடர்னு ஒன்று ஒரு டப்பாக்கு 2000-3000 விற்கிறாங்க. இது நம்ம வந்து இயற்கையா விளை வச்சு நம்ம வந்து உணவாவே கொடுத்துறோம். ரொம்ப ஹெவி புரோட்டீன் உள்ளது. ஒரு வீட்டுக்கு 150 கிராம் சாப்பிட்டாலே போதும். இப்போ வெண்டைக்காய் 15 நாள் தாங்கும், தக்காளி 20 நாள் தாங்கும், கோவக்காய் 15 நாள் தாங்கும், கொத்தவரங்காய் 20 நாள் வரைக்கும் தாங்கும். இது காய்கறிகளே. கொத்தமல்லி தலை 12 நாள் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கோம். இந்த லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஹைபிரிட்டுக்கு வந்து நீ வெளியே வாங்க ரசாயனங்கள் வாங்குறது வந்து 3 நாள், நீ எதுக்குமே 3 நாளைக்கு மேலே வச்சிருக்கவே முடியாது. நிறத்துக்காகவோ மனத்துக்காகவோ சுவைக்காகவோ இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்துக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நீங்களும் உங்கள் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழ முடியும். எல்லாத்துக்கும் வணக்கம். தாய்மண் அமைப்பிலிருந்து மாரிமுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா மெட்டுவாவிங்கிற கிராமத்தில் எனக்கு இருக்கிற ஒரு 60 சென்ட் நிலத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பூர்வீகம் இதுதான். நான் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். எங்கள் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வறட்சியான பகுதி. ஏன்னா அது பொள்ளாச்சி பெல்ட்டுக்கும் சேராது, கோயம்புத்தூருக்கும் சேராது. ரொம்ப ஒரு சென்ட்ரான பிளேஸில் இருக்கிறோம். இது வந்து நமக்கு வந்து தண்ணி குறைவாக இருக்கிற பகுதி. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து ஒரு குடும்ப ஒரு வறட்சியாக இருந்ததுனால எனக்கு அப்போ படிப்பும் சரியாக வரல. அப்பாவும் திருப்பூர் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால என்னை திருப்பூர் பனியன் கம்பெனி கொண்டே விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு 10-15 வருஷம் அவங்க தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது. 2013 தான் நம்ம வந்து விவசாயத்துக்குள்ளே வர்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 2013 இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வுகள் இன்றைக்கி பொதுமக்கள் கிட்ட இல்லை. அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு பொருளாதார தேவைக்காக ரசாயன விவசாயம் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் நமக்கு 1-2 குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு வந்து நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் முதல் நம்மளுடைய வீட்டு தேவைக்காக நாங்கள் இதை ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல கடந்த ஒரு 6-7-8 வருஷமாக நம்ம இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வையும் ஒரு முன்னுதாரணமாக நிறைய விவசாயிகளுக்கும் நம்ம ஃபார்ம் ஒரு மாடல் ஃபார்மாக நம்ம இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கிறோம். நம்ம நேரடியாக சந்தை 100% வந்து நஞ்சு இல்லாத சந்தைகள். நம்ம விற்பனை பண்ணுற எந்த பொருளையுமே எந்த நஞ்சும் இருக்காது. முழுக்க இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டு நேரடியாக இடைத்தரகர் இல்லாமல் நேரடி அவங்களே வந்து விற்பனை பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதியில் வந்து வார சந்தைகள், மாத சந்தைகள் நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஒரு சோசியல் சர்வீஸாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இயற்கை உழவும் இயற்கை உணவுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ரசாயன மூலமா நம்ம இன்னைக்கு பண்ணாலும் மெயினாக வந்து அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கட்டாயமாக ஒரு இயற்கை முறையில் விளைஞ்ச பொருளை சாப்பிட்டா மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பூமியிலேயே விளையாத பொருட்கள், அதாவது மிஷினரிஸ் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து உணவாக சாப்பிட்ருக்காங்க. அதனால் எந்த பலனும் நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அதில் வந்து மண்ணில் விளைஞ்சிருக்கணும், சூரிய ஒளி பட்டிருக்கணும், தண்ணி பட்டிருக்கணும், காற்று பட்டிருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு உணவு நமக்கு வந்து. இது வந்து உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. நம்மளறைய வந்து ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே வரைஞ்சாங்கன்னா எல்லா உணவும் ஒன்றை தொட்டு தான் இன்னைக்கு கடைசியாக மனிதருக்கு வந்து சேருது. ஆனால் அது எதையுமே தொடாமல் நம்ம டைரெக்டாக மிஷினரிஸ் உற்பத்தி பண்ணுற பொருள் சாப்பிட்றதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம். ஸோ அதனால அது இல்லாமல் வந்து
நம்ம இயற்கை முறையில் தான் விளைஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான். கட்டாயமாக வந்து ஒரு விவசாயிக்கு பார்க்கும்போது ஈல்டு குறைவாக இருக்கும். அதனால தான் ரசாயனத்தில் விளைஞ்சதை விட கிலோவுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அதிகமாக நம்ம வந்து இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க. சைஸ் பெருசு வர்றதுக்கான ரசாயன உரங்களும் வந்து இருக்குது. நல்லா கண்ணுக்கு பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கிறதுக்கான ரசாயன உரங்களும் இருக்குது. ஆனால் இயற்கை விவசாயத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இந்த பந்தல் போட்டிருக்கிறதுனால மரப்பயிர் நட முடியாது. ஸோ அதே இதை வந்து நம்ம காய்கறி பயிருக்கு ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரையல் பார்த்துருக்குறோம். இது மெயினாக என்ன, சூரிய ஒளி அறுவடை பண்ணுறது. எப்பவுமே காடு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. காடு வந்து ரொம்ப காடு மாதிரி தான் இருக்கணும். வீடு மட்டும்தான் சுத்தமாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, காடு வந்து ரொம்ப சுத்தமாக பளபளன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடாது. இது வந்து அந்த பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த சுத்தமாக வச்சிருக்கிறது வந்து அதுக்கு ஒரு இடையூறு விலகு. அந்த உணவு சங்கிலி வந்து துண்டிக்கப்பட்டுரும். அப்போ வந்து நமக்கு இருக்கிற குறுகிய நிலத்திலையுமே நம்ம தேவையில்லாத களைச்செடிகளை வந்து வளர்த்த முடியாது. அப்போ அந்த மண்ணு தெரியாத அளவுக்கு பண்ணணும்னா அதுக்கு தகுந்த காய்கறிகள் நடவு பண்ணணும். அதுதான் எனக்கு இந்த ஒரு 6-7 வருட காலமாக எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடாக இந்த மண்ணை எப்படியெல்லாம் விவசாயம் பண்ண முடியும், இதில் எதெல்லாம் தவறுகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம மண்ணிலே சரி பண்ணி பார்த்து இதை அடுத்து கல்வியாக கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்ததுனால இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி இந்த கடந்த 6-7 வருடமாக அதை நான் சரி பண்ணி பார்த்துருக்குறோம். மெயினாக 1 அடியிலிருந்து மேலே 6 அடி வரைக்கும் 5 வகையான பயிர் பண்ணுவோம். அதைத்தான் 5 அடுக்கு விவசாய முறைன்னு சொல்கிறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ 1 ஏக்கரில் நீங்கள் அந்த 5 அடுக்கு விவசாய முறை பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 ஏக்கர் வரக்கூடிய நம்ம ஈல்டு வந்து அதில் எடுக்க முடியும். நான் வந்து இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் 2-3 வேறையாக பிரித்து பண்ணுறோம். இப்போ வந்து ஹைப்ரிட் தனியாக பண்ணுறோம். அதே சமயம் நம்ம இங்கே சமவெளியில் விளையிற காய்கறிகள் கொஞ்சம் பண்ணுறோம். இது இல்லாமல் மலை பிரதேசங்களில் விளையிற காய்கறிகள் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு காய்கறிகள் வந்து சிறகவரை, மூக்குத்தி அவரை, தம்பட்டை அவரை, பூனக்காளி அவரை, சிகப்பு அவரை, நாட்டு சொரக்காய், நாட்டு பீர்க்கங்காய், அதில் ஒரு 2-3 ஐட்டம், சொரக்காயில் ஒரு 10 ஐட்டம், கிட்டத்தட்ட நம்ம வந்து நாட்டுக்காயிலே ஒரு 25 ஐட்டம் வரைக்கும் நம்ம வந்து இப்போ வரைக்கும் இதில் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் ஹைப்ரிட் தனியாக பண்ணுறோம். நாட்டுக்காய்ங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு நமக்கு பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் வர்ற ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் விதை கொடுக்குறக்காக ஒன்று கஸ்டமருக்கும் கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் வர்றவங்க வந்து நாட்டுக்காய்கறி கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த சீசனலுக்கு அது கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம வருஷம் பூரா வருஷம் 52 வாரம் சந்தை நடத்துறதுனால அவங்களுக்கு ஒரு காய்கறி தேவை இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஹைப்ரிட் காய்கறிகள் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காக பலதானியம் வழக்கமாக எல்லா விவசாயிகளும் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காக ஒரு 60 நாள் நம்மளோட மண்ணை வந்து நேரங்காலம் ஒதுக்கணும். ஏன்னா பல தானியங்கள் போட்டு விரித்து அது பூ கணிக்கு வரும்போது அது மடக்கி விழுவதற்கான 60 நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும். இந்த பந்தலில் என்ன இருக்குன்னா, அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பந்தலில் வர்ற காய்கள் நமக்கு வந்து பாருங்க தான் அவரைக்காய் வந்து நாட்டுக்காய் வந்து காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த காய்கள் வந்து இருக்கும். ஆனால் அதே சமயம் கீழே பார்த்தீங்கன்னா பலதானியம் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம டைம் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த மண்ணை மாற்றுறதுக்கான டைம் வந்து நம்ம இது வந்து ஒதுக்க வேண்டியதில்லை. இப்போ 1 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா குறைஞ்சது வருஷத்தில் வந்து ஒரு பலதானியமாவது போடணும். அப்போ 60 நாள் நம்ம வந்து வருமானம் இல்லாமல் நம்ம சும்மா இருப்போம். அது என்னை மாதிரி சின்ன விவசாயிகளுக்கு வந்து எனக்கு வருமானம் வந்திருக்குது. அதே சமயம் மண்ணை வளப்படுத்துறதுக்கான வேலையும் கீழே நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த 5 அடுக்கு விவசாய முறையில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. ஸோ மண்ணையும் வளப்படுத்திக்கிறோம், அதே சமயம் நம்ம வந்து வருமானம் வந்துக்குது. இன்னொன்று இந்த பலதானியங்கள் கொடுக்கறது தொகை நம்ம வெளியிலேருந்து நீங்கள் மாட்டு சாணம் இந்த மாதிரி ஆட்டு சாணம் வாங்கி போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000 ரூபா ஒரு ஏக்கர் செலவாகும். ஆனால் இது வந்து ஒரு குறைஞ்சது 5,000 ரூபாயில் இது முடிச்சிடலாம். அப்போ சாணம் கொடுக்குற செலவும் கம்மியாகுது, மண்ணும் வந்து வளமாயிக்குது, அது இல்லாமல் நமக்கு ஈல்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு மெத்தடு நம்ம வந்து விவசாயிகளுக்கு பயிற்சியாக கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு தெரியும் சிறகவரை வந்து நாட்டுக்காய். இது வந்து காய் வந்து இப்போ தான் பனியால் ஆரம்பிச்சிருக்குது, காய்ச்சிட்டு இருக்குது. இதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அது நேர் கீழே அப்படியே வந்து இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவரை வச்சுருக்குறோம், இன்னொரு சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குது, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோசு நடவு பண்ணியிருக்கோம். இது ஒரே இடத்துல இது அப்படியே வந்து இங்கே 1 அடிக்கு 1 இருக்கும், அப்புறம் 2 அடிக்கு 1 வரும், அப்புறம் 3 அடிக்கு 1 இருக்கும், அப்புறம் மேலே 4 அடிக்கு 1 இருக்கும், அதுக்கு மேலே 5 அடியில் 1 இருக்கும். ஸோ அதுதான் இந்த சூரிய ஒளியை அறுவடை பண்ணுறது. சூரிய ஒளி, காற்று, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அறுவடை பண்ணுற விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செடி காய்ச்சிட்டு இருக்குது, அது கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பீர்க்கன்றில் பாரு நடவு பண்ணியிருக்கோம். ஸோ இது பக்கத்துலேயே நம்ம இது வந்துடும். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பகுதியில் வந்து இப்போ நான் ஒரு கணக்கு பார்த்தேன். இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கர் வந்து குறைஞ்சபட்சம் எங்கள் பகுதியில் 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் நிலம் விற்கிது, விவசாய நிலம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அதை வாங்கி தண்ணி ஏற்பாடு பண்ணணும், கரண்ட் வாங்கணும், எல்லாமே ரெடி பண்ணணும். அப்போ கணக்கு பார்க்கும்போது ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நம்ம இன்றைக்கி முழுசாக செலவு பண்ணால் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி பந்தல் போட்டு இந்த வட்டப்பாத்தி அமைச்சு அதில் பயன்படுத்துகிற அளவு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து
15,000 18,000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இந்த மாதிரி வட்டப்பாத்தியில் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 30,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து சும்மா தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு 1 கோடி ரூபா போட்டு ஒரு நிலத்தை வாங்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான நிலத்தை கூட நம்ம பயன்படுத்துறது இல்லை. அப்போ தான் நமக்கு நிலம் குறைவாக இருந்ததுனால தான் இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாதிரியும் வட்டப்பாத்தி தனியாக இருக்கும், இங்கேயும் இருக்குது. 2 வட்டப்பாத்தி தான். இது ஒரு வட்டப்பாத்தி, இது 10 அடிக்கு 10 அடி இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியாக இங்கே ஒரு நாற்று நடவு பண்ணியிருக்கிறோம், இங்கே ஒரு நாற்று இருக்குது, இங்கே ஒரு நாற்று இருக்குது, இங்கே ஒரு நாற்று இருக்குது. இது இன்னொரு 30 நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா இந்த செம்மண்ணே தெரியாது. அதே மாதிரி இந்த கொடி மேலே வந்து இப்படி படர்ந்து வரும்போது மேலே பார்த்தா வானம் தெரியாது, கீழே பார்த்தா பூமி தெரியாது. சூரிய ஒளி வந்து நாம் இதில் மெயினாக என்னென்னா கிழமையாக இருக்கிறதுனால இந்த 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 சூரிய ஒளி வந்து எல்லா செடிக்கும் கிடச்சிரும். இப்போ இது நல்ல ஈல்டுக்கு வரும்போது இது வந்து 100 நாள் பயிர். அப்போ இது வந்து லைஃப் டைம் வந்து முடிஞ்சு போயிடும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி நடவு பண்ணணும். அப்போ லைஃப் டைம் ஒன்று முடிஞ்சிருக்கும் போது இன்னொன்று ஆரம்பிக்கும், இன்னொன்று ஆரம்பிக்கும் போது இன்னொன்று முடியும். அதுதான் வந்து பயிர் தேர்வு முறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நாட்டுக்காய் நடவு பண்ணாலும் ஹைப்ரிட் நடவு பண்ணாலும் அந்த பயிர் தேர்வு முறை ரொம்ப நீங்கள் நுணுக்கமான விஷயங்கள் கற்றுருந்தா மட்டும்தான் இந்த 60 சென்ட் நிலத்துக்குள்ளே 25 வகையான காய்கறிகள் பண்ண முடியும். அது இதைத்தான் நம்ம வந்து இந்த கடந்த 7 வருடமாக நம்ம வந்து நம்ம நிலத்தையும் நம்ம ட்ரையல் பார்த்து எதெல்லாம் நடலாம் எது நடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு நடவு பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தா கத்திரி செடி நடமாட்டோம். ஏன்னா கத்திரி வந்து படர்ந்து வந்து நிழல் ஃபுல்லாக அடைச்சிக்கும். அப்போ நம்ம வந்து அது இல்லாமல் வேறு என்ன நடமோ அதுதான் நட முடியும். நேரடியாக விவசாயிட்டு வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுற விழிப்புணர்வு கிடைக்கும். ஏன்னா கடைக்காரங்களுக்கே அந்த பொருள் எங்கே விளைஞ்சதுன்னு தெரியாது. அது நாட்டுக்காயெல்லாம் கொண்டு வச்சோம்னா கடைக்காரங்க என்ன பேருன்னே சொல்ல தெரியாது, விற்க தெரியாது. விற்கிறவங்களுக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க, வாங்குறவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருள் போகுதுன்னா அது கட்டாயமாக விற்பனை நடக்காது. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு நேரடியாக யார்கிட்ட போகணும், நீங்கள் விவசாயிட்டு தான் போகணும். எங்கே நீங்கள் வாழ்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயி நீங்கள் பார்த்து வாங்கினா தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ வெண்டைக்காய் 15 நாள் தாங்கும், தக்காளி 20 நாள் தாங்கும், கோவக்காய் 15 நாள் தாங்கும், கொத்தவரங்காய் 20 நாள் வரைக்கும் தாங்கும். இது காய்கறிகளே. கொத்தமல்லி தழை 12 நாள் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கோம். இந்த லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஹைப்ரிட்டுக்கு வந்து நீங்கள் வெளியே வாங்க ரசாயனங்கள் வாங்கறது வந்து 3 நாள், நீ எதுக்குமே 3 நாளைக்கு மேலே வச்சிருக்கவே முடியாது. மெயினாக வந்து அவங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அவங்க கட்டாயமாக வந்து இது ஆஃபீஸ் போனாலும் சரி, அவங்க எந்த துறையில் இருந்தாலும், ஏன்னா உணவு சாப்பிட்றாங்க. நம்ம பிறக்கும்போது 1 கிலோ 2 கிலோ பிறக்கிறோம். நீங்கள் எல்லாமே 40 கிலோ 50 கிலோ அளவுக்கு வந்திருக்கோன்னா இந்த பூமியில் விளைஞ்சு சாப்பிட்டு தான். நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட உணவு தான் அது. அதை வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வோட ஒரு நேரத்துக்காகவோ மனத்துக்காகவோ சுவைக்காகவோ இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்துக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நீங்களும் உங்கள் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எதுக்காக? உங்களுடைய குழந்தைக்காகத்தான். நீங்களும் நஞ்சை சாப்பிட்டு உங்கள் குழந்தைக்கு நஞ்சை கொடுத்து நீங்கள் சம்பாதிச்சு அந்த பணம் யாருக்கு போய் சேரப்போகுது? சரி, நம்ம இதில் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ரசாயன விவசாயி வந்து அந்த ரசாயனத்தை பயன்படுத்துறதை விட அதை வாங்கி விற்பனையாளர் வந்து விற்க வரைக்கும் பாதுகாக்க வைக்கிறதுக்காக அதிகமான ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது ரெண்டுலேயுமே நஞ்சு வந்துடுது. அது நீங்கள் கட்டாயமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணாமையோ நீங்கள் வேக வைக்காமையோ நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது. ஆனால் இது வந்து நீங்கள் என் குழந்தையெல்லாம் தோட்டத்துக்குள்ள போகிறாங்க, வெண்டைக்காய் இருக்குது, கோவக்காய் இருக்குது, அப்படியே செடியில் பறித்து அப்படியே தான் சாப்பிட்றோம். அதனால எந்த பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை. பலதானியம்னா பல வகையான தானியங்கள், அதாவது வந்து ஒரு விதை தாவரம், இருவிதை தாவரம், நறுமண பயிர் போடுவோம், வந்து எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி பூ வித்துக்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 வகையானது இருக்குது. அது மெயினாக என்னென்னா இதில் வந்து பூமிக்கு சத்து கொடுக்கக்கூடியது இருக்குது, நிறைய பயிர்கள் பூமியிலேருந்து சத்து எடுக்கக்கூடியது இருக்குது. இது எல்லாமே நம்ம கலந்து போடும்போது நம்ம வெளியிலேருந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, ரசாயன விவசாயம் பண்ணாலும் சரி, ஆனால் வந்து நீங்கள் பலதானியம்ங்கிறது வந்து உங்கள் மண்ணை வந்து வளப்படுத்தும், உங்களுடைய இடுபொருள் செலவை வந்து குறைக்கும், மண் வளமாகும். மண் வளமாகும் போது உங்களுடைய வந்து ஈல்டு அதிகமாக கொடுக்கும். இது மாதிரி பல நன்மைகள் வந்து இருக்குது. மெயினாக நம்ம கொடுக்குற அந்த பலதானி போட்டு உழுகும்போது நமக்கு நுண்ணுயிருக்கு வந்து உணவாக மக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உழுதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பூமியில் வந்து அதிகமாக நுண்ணுயிர் வாழ்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போது அந்த மாதிரி பண்ணணுன்னா மெயினாக வந்து குறைவான செலவில் பண்ண வேண்டியது பலதானியம். இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 25 கிலோ நீங்கள் வந்து விதைக்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, கொள்ளு, உளுந்து, துவரை, அவரை, கொத்தமல்லி, நிலக்கடலை, கருப்பு சுண்டல், சணப்பை, தக்கப்பூண்டு, ராகி, மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி ஒரு 25 ஐட்டம் இருக்குது. உங்கள் பகுதியில் விலை குறைவாக எது கிடைக்குமோ அதில் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 ஐட்டம், மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ இந்த மாதிரி மழை காலத்தில் போட்டு உழுது விட்டுட்டு 40லேருந்து 60 நாளுக்குள்ளே அதில் பூ கணிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரொட்டாவேட்டர் போட்டு மடக்கி வந்து உழுதுட்டீங்க அப்படின்னா
இது வந்து அதுக்கப்புறம் ஒரு கிராப்புக்கு நீங்கள் எந்த ரசாயன உரமும் கொடுக்காம, எந்த நீங்கள் மாட்டு சாணம் கொடுக்காம ஒரு கிராப் வந்து நீங்கள் பண்ண முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 25,000 30,000 ரூபா செலவினங்களை வந்து குறைச்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை வந்து நம்மளால சொல்லிவிடுது. நம்மளால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து நீங்கள் 40-50 வருஷமாக ரசாயன உரங்கள் கொடுத்துருந்து நீங்கள் வந்து ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும், எப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் முதல் பண்ண வேண்டிய வேலை வந்து பலதானியம் தான். நம்ம வந்து விற்பனை பண்ணணும்னு யாருக்கு எதுவும் போய் நம்ம யாருக்கும் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சுட்டோ, இதுக்குன்னு தனியாகவோ நம்ம ஒரு வீடியோ போடுறதோ, இல்லை ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்குறதோ, பெரிய பெரிய டிவி சேனலில் விளம்பரம் கொடுக்குறதோ பண்ணுறதில்ல. நம்ம இயற்கை முறையில் விளையிறோம், பக்கத்தில் தெரியப்படுத்தி அப்படியே நான் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து 6 கஸ்டமருக்கு தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 கஸ்டமருக்கு மேலே நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் வேறு ஸ்டேட்டு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இது வந்து அவங்களுக்கு நஞ்சு இல்லாத உணவு வேணும்னு தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து செட் ஆகும். நம்ம போய் நான் இயற்கை முறையில் விளைஞ்சிருக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கு நேரமும் இல்லை, புரிஞ்சுக்கான புரிதலும் கிடையாது. நம்ம பீஸா பர்கருங்கிறதே நமக்கு தேவையில்லாத உணவு தான். அது எதுலேருந்து தயாராகுதுன்னு மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத பொருள் தான். அது கூட கொண்டு இது வைக்கிறதும் கட்டாயமாக இயற்கையில் முறையில் விளைஞ்சது கொண்டு அது கூட யாரும் கட்டாயம் வச்சிருக்க போகிறதில்லை. இன்றைக்கி அந்தளவுக்கு பீஸா பர்கரில் வைக்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி காய்கள், கேரட், பீன்ஸ் எல்லாம் இன்றைக்கி இல்லை, கேப்சிகம் எல்லாம் இல்லை. எல்லாமே ரசாயன முறையில் விளைச்சு அவங்க ஒன்றும் சுவைக்காக வச்சுருப்பாங்க. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பச்சை கலரில் கேப்சிகம் இருக்கும், சிகப்பு கலரில் கேரட் வச்சுருப்பாங்க, கண்ணுக்கு அழகாக இருக்கிறதுக்கு ஆனால் டிசைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஆரோக்கியம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கான எந்த ப்ரூஃபும் இன்றைக்கி வரைக்கும் யாரும் ரிலீஸ் பண்ணல. இது வந்து மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெழுகு பீர்க்கன். இது எதுவுமே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இதுதான் நம்ம காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்த காய்கறிகள். இன்றைக்கி நிறைய வந்து ஹைப்ரிட்டுக்குள்ளே போனதுனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இதில் இருக்கிற பெனிஃபிட் வந்து நீங்கள் வெளியே கடையில் வாங்குறதுல 10% கூட இருக்காது. சுவையும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும், உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் வந்து நிறைய விதை திருவிழாக்கள் நடத்தி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான விதைகள் வந்து நம்ம அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விதைகள் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா சும்மா ஒரு பெயிண்ட் டப்பாவோ, இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இப்போ நடவு பண்ணிட்டீங்கன்னா வருஷம் முழுக்க காய்ச்சிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது ஒரு காய் இருந்தாலே நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர்த்துக்கு போதுமான பெனிஃபிட்ஸ் இதில் கிடைச்சிரும். இதை நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 காய் 5 காய் வாங்கணும். இது நம்ம வீட்லேயே நீங்கள் உங்கள் வீட்டில் ஆகிற கழிவு வச்சே நீங்கள் இதை வந்து வளர்த்திக்க முடியும். இதுக்கு பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸோ, ஏன்னா நாட்டு காயினால இது பெருசாக உங்களுக்கு நோய் தாக்குதல்லாம் அதிகமாக வராது. இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிட முடியும். சும்மா ஒரு 4 பக்கெட் இருந்தாலும் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி நிறைய காய், இந்த மாதிரி ஒரு 2 கத்திரி செடி, 2 தக்காளி செடி, இந்த மாதிரி ஒரு பீர்க்கஞ்செடி, அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு எனக்கு தெரிய ஒரு வீட்டுக்கு 1 சென்ட் அளவுக்கு நிலம் இருந்தாலே உங்கள் வீட்டுக்கு வருஷம் முழுக்க வேணுங்கிற காய்கறிகள் அது நாட்டு காய்கறி உற்பத்தி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும். பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பெருசாக அதான் வேண்டாம். நான் என்னுடைய புரிதல் எப்படி இருக்குதுன்னா, இந்த மண்ணில் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருந்தீங்கனாலே அது மண் வந்து மரம் செடி கொடி வளர்றதுக்கான தான் நம்ம இயற்கை உருவாக்கி இருக்குது. அதை நம்ம எதுதான் கொடுத்து வளர்த்தணும்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் சும்மா நல்லா நஞ்சு இல்லாத மண், ஒரு இயற்கை முறையில் விளைஞ்ச மண் கூட பக்கத்தில் எது கிடச்சிச்சுன்னா ஆட்டு மாட்டு சாணம், உங்கள் காய்கறி வேஸ்ட்டு, மக்கி போகிற பொருள் எல்லாம் அதில் போட்டு இதில் விதை ஊனி வச்சாலே இது தன்னை போல் வந்து காய்ச்சிரும். நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு மேலே ரொம்ப ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பூச்சி வருது அப்படின்னா இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அதில் கரைச்சி தெளிச்சு விட்டிங்கனாலே அது வந்து போயிடும். இது வந்து ஆக்சுவலாக நாட்டுக்காய் தான், அவரைக்காய். யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து பூனைக்காளி அவரைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்கள ஒரு ப்ரோட்டீன் பவுடர்னு ஒன்று ஒரு டப்பாக்கு 2000-3000 விற்கிறாங்க. அதில் இது கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கும். மற்றபடி அவங்க வந்து சுவைக்காகவோ இல்லை வந்து அளவுக்காகவோ நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. இது நம்ம வந்து இயற்கையாக விளைய வச்சு நம்ம வந்து உணவாகவே கொடுத்துறோம். ரொம்ப ஹெவி ப்ரோட்டீன் உள்ளது. உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடு நீங்கள் 5 பேர் 6 பேர் இருக்கிறீங்கன்னா இந்த 5 காயே போதுமானது. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 2-3 நாள் எடுத்துக்கு ஒரு மந்தமாகவே இருப்பீங்க. ஆனால் ரொம்ப ஹெவி ப்ரோட்டீன் உள்ளது. நாங்கள் கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அவங்க 1/2 கிலோ நாங்கள் கேட்டாலும் கூட நாங்கள் வந்து ஒரு 150 கிராமுக்கு மேலே நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம். ஒரு வீட்டுக்கு 150 கிராம் சாப்பிட்டாலே போதும். இது வந்து சென்னையில் ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இது வாங்கி விதை இருக்குது. இதை இந்த மாதிரி காயில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சுருவோம். அந்த விதை வந்து எடுத்து நம்ம நிலக்கடலை, கருப்பு சுண்டல் ஊற வச்சு காலையில் சாப்பிட்ற மாதிரி இதில் ஒரு காய் மட்டும் இதில் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 விதை இருக்கும். இதை மட்டும் அவங்க டெய்லி சாப்பிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி வந்து இதில் பயங்கர சத்து உள்ளது, ஹெவி ப்ரோட்டீன் உள்ளது. இதில் இருக்கிற மாதிரி சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன மக்கள் வந்து நாங்கள் பார்த்தது இல்லைங்க, அது எப்படி வந்து எங்களுக்கு சமைக்கிறதுன்னு தெரியாது, என்ன சுவை இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி மக்கள் நிறைய கடந்து செய்முறை சாதாரணமாக நம்ம வந்து அவரைக்காய் சமைக்கிற மாதிரி தான். இது என்னென்னா பால் வகை குடும்பத்தை சார்ந்தது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பால் வரும்.
இதில் அரிஞ்சு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து பிங்க் கலரில் மாறிடும். நீங்கள் யாரும் பயந்துக்கு தேவையில்லை. இதில் வர்ற பாலும் தண்ணியும் பட்டுச்சு அப்படின்னா பிங்க் கலரில் மாறும். மற்றபடி இதில் எதுவும் கிடையாது. அப்படியே வந்து இது நம்ம கிள்ளிட்டு நீங்கள் எப்படி மற்ற காய் இப்போ முருங்கைக்காயெல்லாம் தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு நீங்கள் அப்படியே வெட்டு சமைச்சு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ரொம்ப குறைவாக சாப்பிட்டா போதும். ரொம்ப சத்து உள்ளது. தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது மருந்து வந்து நம்ம உணவாக கொடுக்கும். அதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உணவே மருந்துங்கிறது வந்து இதுதான். நம்ம மருந்து வந்து உணவுலையே சாப்பிட்றோம். இன்னைக்கு வந்து கீரையெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க, கன்சீவாக இருக்கிறவங்க, சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதில் நீங்கள் வந்து ரசாயனத்தை விளைவிச்சு சீக்கிரமாக கொண்டு கொடுத்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காக உங்களை நம்பி உங்கள்கிட்ட வாங்குற வந்து குடும்பங்களுக்கு வந்து நம்ம விஷத்தை எப்படி கொடுக்க முடியும்? நம்ம குழந்தைக்கு நம்ம விஷத்தை கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு அதே தெரியாமல் நிறைய விவசாயிகள் வந்து நம்ம விளைச்சிற பொருளை வந்து விஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்கி கொடுக்குறவங்களும் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியம் வளர்த்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து இது வந்து ஒரு லாப நோக்கம் இல்லாமல் தான் இது வந்து கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா இது கட்டாயமாக உங்களுக்கு வந்து ரசாயன விவசாயம் தான். ஆனால் ரொம்ப நாள் தொடர்ந்து போகாது. ஏன்னா உங்கள் மண் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அது வந்து ஈல்டு கொடுக்காது. நீங்கள் வந்து இப்போ 60 நாளில் விளையிற பொருளை நீங்கள் 30 நாள் எடுக்க முடியும். இன்னைக்கு அதுக்கான ரசாயன உரங்கள் இருக்குது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மணல் எது போட்டாலும் வராது. மெயினாக என்னென்னா இந்த மாதிரி நிறைய வந்து பல துறைகள் இருந்து இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற தொழிலை விட்டுட்டு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு விவசாய நிலத்தில் போட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் மாட்டு பண்ணையெல்லாம் பெருசாக வச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக முன் அனுபவம் இருந்திருக்காது. அவங்க வந்து இது முழுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு 2-3 வருட காலம் டைம் எடுத்துக்கும். அவங்க பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்கள்லையோ இல்லை அவங்களுக்குள்ளேயே சின்னதாக வந்து அவங்க இருக்கிற துறையிலே இருந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஒரு மெயின்டெனன்ஸ் பெரிய ஆக்டிவிட்டி. நீங்கள் ஆடு மாடு கோழி போனாலும் சரி, விவசாய நிலமாக இருந்தாலும் இதில் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், இல்லை புதுசாக வந்து ஒரு வேறு ஃபீல்டுலேருந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் கலந்துக்க முடியும். இது ஒரு நாள் பயிற்சியாகவே ஆரம்பித்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு முழுசாக இயற்கை விவசாயம் மாறுற வரதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் வந்து என்னால் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் அதாவது மண்ணை வளப்படுத்துறது, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, கலை மேலாண்மை, மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல், நேரடியாக நீங்கள் விற்பனை பண்ணுறது வரைக்கும் நான் என்னுடைய குடும்பத்துக்கு வேணுங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறனோ அது எல்லாமே மற்ற விவசாயிகளோட குடும்பத்துக்கும் நான் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்கிறேன். நஞ்சு இல்லாத உணவு வந்து இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் நம்ம இதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கும் ரொம்ப இது சவாலான ஒரு சூழ்நிலை. அதனால நம்ம என்ன பண்ணீங்கன்னா தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதில் ஒரு 150 விவசாயிகள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே, அதாவது வந்து நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து குழந்தைக்கு கொடுக்கறதுலேருந்து பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பூஜை அறைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்து உடம்புக்கு வெளியே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1000 வகையான பொருட்கள் வந்து நம்ம கூட்டமைப்பில் இருக்கிறவங்க வந்து 100% இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணி மதிப்பு கூட்டப்பட்டு நேரடியாக சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுனாலும் சரி, பாரம்பரிய அரிசி வேணுனாலும் சரி, பாரம்பரிய காய்கறி வேணுனாலும் சரி, எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 2000 குடும்பங்களுக்கு நம்ம வந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணிட்டு சந்தைகள் நடத்திட்டு இருக்கோம். சரி, நான் பிறக்கும் போது நம்ம வந்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோவில் பிறக்கிறோம். இன்னைக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ இருந்திருக்கிறோம்னா முழுக்க அப்போ பூமியில் விளைஞ்சு சாப்பிட்ட சாப்பாடு தான். நம்மளுடைய உணவு தான் நம்ம உடம்பா இன்னைக்கு இருக்குது. அந்த உணவு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ருந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வந்திருக்கும். நம்ம கண்ணுக்கு அதாவது நிறத்துக்காகவும் மனத்துக்காகவும் சுவைக்காகவும் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி தான் வந்து சேரும். இப்படியே போச்சுன்னா இன்னொரு 2075 அந்த மாதிரி டயத்தில் இந்தியாவோட மக்கள் தொகை பாதியாக குறைஞ்ச பிறகு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம தாய்மண் அமைப்பு வந்து மெயினாக இந்த நான் வந்து கொங்கு பகுதியில் இருக்கிறனால கொங்கு பெல்ட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் சரி நுகர்வோர்களுக்கும் நிறைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதாகவும் விவசாயிகள் இயற்கை விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் ஒருங்கிணைக்கிற வேலை கடந்த 4 வருட காலமாக நம்ம ரொம்ப தீவிரமாக இறங்கி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று விவசாயிகளும் வாழ்வாதாரம் பெருகணும், அதே சமயம் மக்களும் நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும். இது 2க்கு முக்கிய காரணம் என்ன, அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழணுங்கிற நோக்கத்துக்காக தான். ஸோ அந்த விதத்தில் நம்ம நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே கோயம்புத்தூரில் வந்து சிங்காநல்லூரில் KST கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்தை நடத்துகிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம். ஒரு 10-50 விவசாயிகள் வருவாங்க, நீங்கள் வந்து நேராக விவசாயிட்டு நேரடியாக வாங்கிக்க முடியும். இது ஒரு விதமான சந்தை நடத்திட்டு இருக்கோம். இது இல்லாமல் பொள்ளாச்சியில் KKG கல்யாண மண்டபத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம இதே மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். அங்கே வந்து நீங்கள் வேணுங்கிற பொருள் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கான பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் இணைஞ்சிட்டு ஆர்டர் போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும்.
இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஹோம் டெலிவரி தனியாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் வெளி மாவட்டங்களுக்கு தனியாக கொரியர் அனுப்புறது, வெளி மாநிலங்களுக்கு தனியாக கொரியர் அனுப்புறது. ஸோ யாருக்கெல்லாம் நஞ்சு இல்லாத உணவு வேணும், அது வந்து விவசாயி நேரடி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய தொடர்பை எண்ணை எடுத்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வேணுங்கிற பொருள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்